வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு 10த் அண்ட் ப்ளஸ் ஒன் ரிசல்ட் அது 10த் ரிசல்ட் ஆல்ரெடி வந்தாச்சு. ப்ளஸ் ஒன் தேர்வு வந்து 2 மணிக்கு தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாணவர்கள் நெறைய பேர் குழப்பத்தில இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அதோட வெப்சைட் லிங்க் எல்லாம் எங்க கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அது நான் இங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத பார்த்துக்கோங்க. அ இது வந்து நம்ம கல்வி மலர் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எஜுகேஷன பத்தி பேசுற ஒரு சேனல் இது. ஸோ இதில ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ல போடலாம். ஒரே ஒரு விஷயம் தான். ப்ளஸ் ஒன், ப்ளஸ் டூ, 10த் படிக்கிற மாணவர்கள் ஒருவேளை ஃபெயில் ஆறாங்க, இல்ல மார்க் குறைவா இருக்கு அப்படின்னா, அதற்கு வந்து என்ன மாதிரியாக நீங்க அடுத்த நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறது தான். என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம படிக்கும்போது நல்லா படிச்சுட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. அப்ப ஜாலியா இருந்துட்டு மார்க் வரும்போது ஐயோ! ரொம்ப கம்மியா வந்திருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா என்ன பண்ண முடியும்? சில நேரங்கள்ல நம்ம அப்படிதான் ஃபீல் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கான நீங்க என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிறதுக்காக இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனால உங்களுடைய ஆதரவோட இந்த சேனல்லே நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு நம்புறேன். ஸோ கல்வி மலர் எதற்காக அப்படிங்கிறதையும் நான் இங்க சொல்றேன். கல்வி மலர் பொறுத்தவரைக்கும், நம்ம ஏற்கனவே நான் வந்து ஒரு ப்ளாக் வச்சிருந்தேன். நெறைய எஜுகேஷன் இது எழுதுறதுக்கு. அது இப்ப இல்ல. அதனால அத அப்படியே யூடியூபா மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா கேட்கலாம். ஸோ ப்ளஸ் ஒன் மாணவர்கள் ரிசல்ட் வந்து 2 மணிக்கு வரப்போகுது. பட் அரியலூர் மாவட்டம் வந்து நெறைய ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க. அதுபோல திருச்சி மாவட்டம் நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ அன்பில் மகேஷ் வந்து வெளியிட்டார். 2 மணிக்கு தான் ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் மாணவர்கள் வந்து ரொம்ப அருமையா படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு நெறைய இப்ப இன் ரீசென்ட் டேஸ் ஒரு 10, 15 வருஷமா பார்த்தீங்கன்னா, அந்த மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. குறிப்பா மாணவர்களை விட மாணவிகளோட தேர்ச்சி இன்னும் அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் பெண்கள் அதிகமா உட்கார்ந்து படிக்கிறாங்க. மாணவர்கள் வந்து ஜாலியா சுத்துறாங்க. அதுதான். அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா பெண்கள் ஜெனரலாவே வெளில போ மாட்டாங்க. வீட்ல உட்கார்ந்து படிப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அ எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும். இன்னைக்கு நம்மோட அ அது டிகிரி மேற்படிப்பு படிக்கிறவங்களோட பெர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட 58% மேல இருக்கு. ஸோ அந்த இதுல வந்து நம்ம எங்கேயோ இம்ப்ரூவ் ஆயிருக்கோம். பட் வட மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா இருக்கு அந்த சூழல் அப்படிங்கிறத நெறைய முறை நம்ம பேசியிருக்கோம். அ புதிய கல்விக் கொள்கை அப்படிலாம் அதெல்லாம் நமக்கு தேவையே இல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நெறைய வளர்ந்துட்டோம் கல்வியில அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்மள பத்தி நெறைய தமிழ்நாடு கவர்னர் ஆகட்டும், சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஆகட்டும், ஏதோ நம்ம சரியா படிக்காத மாநிலம் மாதிரியாக ஒரு விஷயத்த வந்து பண்றாங்க. பட் அப்படி இல்ல. நம்ம நெறைய விஷயங்கள்ல இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கோம். ஒரு சிலர் சரியா படிக்கலங்கிறதுனால உடனே இங்க கல்வி தரம் சரியில்லன்னு சொல்ற விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. அப்படி இல்லங்க. வடமாநிலங்கள்ல 12,00,000 பேர் வந்து ஹிந்தியில ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது கூட நடக்குது. தமிழ்நாட்டுல யாரும் தமிழ்ல ஃபெயில் ஆகலையான்னு கேட்டா, சில 1000 பேர் ஃபெயில் ஆகுறாங்க அப்படிங்கிறது உண்மைதான். பட் அது வந்து தமிழே தெரியலங்கிறது இல்ல. தமிழ்ல நம்ம படிச்சு மனப்பாடம் பண்ணி எழுதுறது அப்படிங்கிறது வந்து சிலருக்கு எட்டா விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். அதனால படிப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம இஷ்டப்பட்டு படிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நெறைய விஷயங்கள் நம்மால பேச முடியும், பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இப்ப நீங்க 10த் முடிச்சீங்க அப்படின்னாலே, அதுக்கடுத்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஒருவேள ப்ளஸ் ஒன், ப்ளஸ் 2ல ஒரு தவறான ஒரு சப்ஜெக்ட்ட நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, மேத்ஸ் எடுத்துருவாங்க. கடைசில பார்த்தா சயின்ஸ்ல அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். சயின்ஸ் எடுத்துருவாங்க. மேத்ஸ் இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருந்தா நம்ம வந்து நல்லா படிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணும். ஒரு சிலருக்கு வந்து வணிகவியல் இதுல போலாம். நம்ம அக்கவுண்டன்சி எடுக்கலையே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். அதாவது நீங்க 80, 90கள்ல பார்த்தீங்கன்னா, என்ன படிச்சாலும் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் வேலைக்கு போனவங்க இருக்காங்க. பிபிஓ சாரி கால் சென்டர்ஸ் அப்படின்னு போறவங்க இருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஆனா, இப்ப வந்து எல்லாத்தையும் ஸ்பெசிஃபை பண்ணி, த நீங்க 10த் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன படிக்கணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணுங்கிற மாரி இருக்கு. அ பல கல்வி வல்லுனர்கள் வந்து நெறைய YouTubeல பேசுறாங்க. நெறைய தொலைக்காட்சி சேனல்கள்ல பேசுறாங்க. ஸோ அவங்க அதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா நெறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணி படிக்க முடியும். அதேபோல நீங்க ஒரு 5 சப்ஜெக்ட் எடுக்குறீங்க. இப்ப தமிழு, இங்கிலீஷு, மேத்ஸு, சயன்ஸு, சோசியல் சயன்ஸ்ல வந்து எதுல நீங்க அதிகமா மார்க் எடுக்குறீங்க அப்படின்னு பாருங்க. இப்ப நான்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் சுவாலஜில அதிகமா மார்க் எடுப்பேன். அதே மாரி நான் சுவாலஜில ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு வந்தேன். ஏன் நான் ப்ளஸ் 2லயே நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எங்க ஸ்கூல பொறுத்தவரைக்கும். ஸோ அது மாரி நம்ம என்ன படிக்கிறோங்கிறத வந்து நம்ம மனசுக்குள்ள முடிவு பண்ணிக்கணும். அது அது சொந் அது அ அது ரிலேட்டடா நம்ம என்ன படிக்க போறோங்கிறத கூட நீங்க முடிவு பண்ணலாம். இல்ல எது வந்து படிச்சா நல்லா இருக்கும். அத வந்து நம்மால கஷ்டப்பட்டு படிக்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்க எடுக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்களுக்கு நடுவுல நீங்க சப்ஜெக்ட் ஓரியன்டடா இருக்க போறீங்களா? அல்லது நாலெட்ஜ் ஓரியன்டடா இருக்க போறீங்களா?
ஒரு டிகிரி நம்ம படிச்சோம் அப்படின்னா, ஒரு நெறைய நாலேட்ஜ வளர்த்துக்கலாம். இப்போ ஒண்ணும் இல்லங்க. நான் ஒரு சின்ன பையன் என்னோட ரிலேட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். அவன பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப சமீபத்தில எங்க வில்லேஜுக்கு போம்போது பார்த்தேன். என்னடா பண்ணேன்னா, "நான் அந்த ஏரோநாட்டிக் படிச்சேன் அங்கிள்" அப்படின்னா. "என்னடா?" அப்படின்னா, இல்ல, இல்ல. நான் வந்து இதுல ஏர் ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்றேன். ஹைதராபாத் இதுல ஜோன்ல" அப்படின்னான். "டேய் என்னடா சொல்ற? நிஜமாவாடா?" அப்படின்னு. அதாவதுங்க இப்ப நீங்க அப்துல் கலாம் அவர்கள் படிச்ச டிபார்ட்மெண்ட் அது. அதுல வந்து அவன் நல்லா இம்ப்ரூவைஸ் ஆயி அங்க போய் ஜாயின் பண்ணியிருக்கான். ஆனா அவனோட ஸ்டைல்கள்லாம் பார்த்தா வேற மாரி இருக்கு. சின்ன பையனா பார்த்த ஒரு பையன் வந்து நான் இத படிச்சிருக்கேன். ஒரு கிராமத்து பையன். கிராமத்து பையன் வந்து அவ்வளவு தூரம் படிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது நம்ம என்ன படிக்கணுங்கிறது வந்து அவன் சொன்னான். ஏதோ ஒரு டிகிரி பேர் சொன்னான். அது கூட ஞாபகம் இல்ல எனக்கு. அத நான் படிச்சேன். இப்ப நெறைய பேர் அத படிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து அது நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்டின்லாம் சொல்லிட்டு இருந்தான். அப்படியே அந்த பையன்கிட்ட இருந்து கூட நம்ம நெறைய கத்துக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு விஷயங்கள் இது. ஏரோநாட்டிக்ல நெறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுல ஒரு டிகிரி சொன்னான். அந்த டிகிரிய வந்து நெறைய பேர் அப்ரோச் பண்ணல. பட் நான் பண்ணேன். எனக்கு அது நெறைய வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொன்னான். அது மாரி நம்ம என்ன படிக்கிறோங்கிறத விட எதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அத நம்மால கஷ்டப்பட்டு படிக்க முடியும் அப்படின்னு அதாவதுங்க நம்ம எதுவுமே பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட். ஓ எ நீங்க எதையாவது பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அதுல நிபுணத்துவம் பெறலாம். அப்படிங்கிறது நான் கூட நெறைய மியூசிக் கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். பட் அது எந்த அளவுக்கு நமக்கு ஒத்து வருது அப்படிங்கிறத விட, நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு டைம் குடுக்குறோம், எந்த அளவுக்கு அத பிராக்டிஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்கு. உங்களுடைய தனித்திறமை அப்படிங்கிறது ஒரு பக்கம்னாலும், நீங்க இன்னொரு திறமைய வளர்த்துக் கொள்ள முடியும் அப்படின்னா, நீங்க அதுக்கான நேரத்தை ஒதுக்கணும். அத கரெக்ட்டா பிராக்டிஸ் பண்ணணும். அதுதான் படிப்புமே அப்படிதாங்க. நீங்க தமிழ் வரல அப்படின்னா, தமிழை நீங்க கஷ்டப்பட்டு படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா ஈஸியா வரும். அதுதான் அதாவது நீங்க சொல்லிக் குடுக்குற ஆசிரியர்களும் வந்து அத ரொம்ப எளிமையான வழியில சொல்லிக் குடுத்தாங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். முன்னெல்லாம் மேத்ஸ் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டம். இப்ப நெறைய சிஸ்டம் வந்துருச்சு. ஒரு 40, 50 மெத்தட்ல மேத்ஸ் போட்டோம்னா, டக்கு 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 டக்குன்னு அந்த பெருக்கல், கூட்டல், கழித்தல்லாம் போட்டுர்றாங்க. அது மாரி நம்மளும் அதுல இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும் நம்மள. அந்த நாலேட்ஜ வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிட்டோம் அப்டின்னா, அது ரொம்ப ஈஸி தான். அதனால படிக்கிறது அப்டிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க படிக்கிறத எதுல விருப்பமோ அத படிங்க. அதேபோல எதுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்டிங்கிறதையும் பார்த்து படிக்கிறதும் ஒரு பக்கம் உண்டு. நீங்க என்ன படிக்கிறீங்களோ, அதுல எனக்கு வேலை கிடைச்சா போதும் அப்டின்னு நெனைக்கிறவங்க, அதையும் பண்ணலாம் நீங்க. பண்ணக்கூடாது அப்டின்லாம் கிடையாது. படிப்புங்கிறது எவ்வளவு முக்கியம்ங்கிறத நீங்க யோசிச்சுக்கோங்க. அதே நேரத்துல, நாம் என்ன படிக்கணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க முடிவு பண்ணதுக்கப்புறம், என் பேச்ச நானே கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாரி, அடிச்சு துவம்சம் பண்ணுங்க. இதுதான் வந்து ஒரு சிறந்த வழிமுறையாக இருக்கும் அப்படிங்கிறது தான். பட் இப்ப பிளஸ் ஒன் ரிசல்ட்டோட லிங்க் வந்து நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். பார்த்துக்கோங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நம்ம கமெண்ட்ல போடுங்க. நிச்சயமா நான் நாளைக்கு அதுக்கு பதில் சொல்றேன். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன். மீண்டும் சந்திப்போம்.